Hi friends, இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஒரு மேங்கோ ஃப்ளக்கர் எப்படி மேக் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். மாங்காய் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஃப்ரூட்டா இருந்தாலும் சரி, அது டேமேஜ் இல்லாம உயரத்துல இருந்து பறிச்சு எடுக்கணும் அப்படினா இந்த டூல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி சிம்பிளா மேக் பண்றது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் பவுண்டோட 1.5 லிட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் செலக்ட் பண்ணிங்க, அப்போ தான் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். இதே வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து லேசாக இருக்கும். இந்த மாதிரி பாட்டில் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் பாட்டிலோட பேக் சைடு இருக்குல்லையா, இந்த பேக் சைடில் நம்ம கட் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துங்க. பேக் சைடில் வந்துட்டு ஒரு 5 இடத்துல ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கலையா, அந்த இடத்துல நம்ம ஒரு 5 பீஸ் வர மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்ஸா பிளேடில்னா கத்தி எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு 5 பீஸாக தனித்தனியாக வர மாதிரி வந்துட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, மார்க்கர் எடுத்துகிட்டு பாட்டிலோட பாட்டம்லேருந்து நான் இப்போ மார்க் பண்ணுறேன் இல்லையா, அவ்வளோ தூரத்துக்கு ரவுண்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவ்வளோ தூரத்துக்கு இந்த 5 பீஸையும் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி கொஞ்சம் தூரமாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போயிடும். அடுத்த இந்த பாட்டில் நம்ம கை மாதிரி இப்படி ஓப்பன் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம கயிறு கட்ட வேண்டியது வரும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் நம்ம 5 பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 5 பீஸ் கிட்டே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தா ஒரு கம்பி எடுத்துகிட்டு கேஸ் லைட்டில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். இந்த ஓட்டை நமக்கு ஒரு சின்ன நைலான் கயிறு உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக தேவை கிடையாது. இதே போல் நம்ம 5 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லா இடத்துலையுமே நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு 5 நம்பர் நைலான் கயிறு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நைலான் கயிறாகவே எடுத்துங்க, வேறு கயிறு வந்துட்டு வேணாம். இந்த கயிற்றில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எண்டில் மட்டும் சின்னதாக வந்துட்டு ஒரு முடிச்சை போட்டுக்கலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டு இந்த இடத்த வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன் நல்லா. இதே போல் நம்ம 5 கயிறையும் வந்துட்டு கட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நைலான் கயிறோட முடிச்சு நம்ம அவுராமல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, கேஸ் லைட்டோட ஃப்ளேமில் அந்த முடிச்சை காமிச்சிட்டு இந்த டேபிளில் வச்சுட்டு அழுத்தி எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த முடிச்சு வந்துட்டு அவுராது எப்போதுமே. இதே போல் நம்ம 5 கயிறையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 5 நைலான் கயிறையும் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வாட்டர் பாட்டிலில் மேலே நம்ம ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கோத்துக்கலாம். எப்படி கோக்குறேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்துங்க. நம்மளுக்கு இந்த முடிச்சு இந்த பாட்டிலுக்குள்ளார வந்துட்டு போகணும். இந்த இடத்த நான் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளார அந்த கயிறை விட்டுறலாம். ஓகேவா, முடிச்சு வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு லாக் ஆகணும். இதே போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கயிறையும் நம்ம இந்த இடத்துல கோத்துக்கலாம். இப்போ இந்த கயிறு எல்லாமே இந்த பாட்டிலுக்குள்ளார வந்துட்டு நம்மளுக்கு போயிட்டு வர மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, மேலே நம்ம ஓட்டை போட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நேராக இந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். இந்த இடம் கொஞ்சம் முக்கியமான இடம். என்னன்னா, மேலே நம்ம ஓட்டை போட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நேராக இந்த ஓட்டை இருக்கணும். கொஞ்சம் நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னாலும் உடஞ்ச கை மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா, கயிற்று அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துல ஓட்ட போட்டுக்கலாம். ஹீட் பண்ண கம்பி வச்சு ஓட்ட போடும்போது கம்பியை மேலேருந்து கீழாக்க உள்ள விட்டு ஓட்ட போடுங்க, சைட்லேருந்து போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னாலும் கயிறு சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாட்டிலோட கேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த எல்லா கயிறையும் நம்ம ஓட்ட போட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஓட்ட வழியாக உள்ளே விட்டு இந்த பாட்டிலோட மவுத்து வழியாக நான் வெளியில் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1 இன்ச் ஒயரிங் பிவிசி பைப் ஒரு 10 அடி நீளம் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இதை விட உங்களுக்கு உயரமாக வேணும் அப்படின்னா கூட வாங்கி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பைப்பை செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேஜ் அதிகமான பைப்பாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேலே தூக்கும்போது கொஞ்சம் வளையாமல் நம்மளுக்கு ஸ்டெடியாக நிற்கும். இது கேஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வளையிறது வந்துட்டு சான்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பைப்போட ஒரு சைடில் வந்துட்டு நம்மளுக்கு கப்ளிங் இருக்கு இல்லையா, இந்த சைடில் நம்ம வாட்டர் பாட்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, அந்த பைப்பை லைட்டாக கேஸ் லைட்டை வச்சு ஹீட் பண்ணிட்டு பாட்டில் இப்போ உள்ளார விட்டு அந்த மவுத்து உள்ளே போகிற மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 5 நம்பர் கயிறு இருக்குல்லையா, இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த வாட்டர் பாட்டில் வெளியில் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம கயிறு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து எல்லா கயிறையும் வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிக்கிறேன். லூஸ் இல்லாத மாதிரி வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன், எல்லாமே சமமான டைட்டில் இருக்க மாதிரி. இப்போ அடுத்த என்ன பண்ணுறேன்னா, ஒரு 10 அடி நீளத்துக்கு வந்துட்டு இதே நைலான் கயிறை வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த நைலான் கயிறு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, கயிறை அப்படியே அது மேலே வச்சுட்டு வெள்ளை கலர் நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை வந்துட்டு இந்த கயிறுக்கு மேலே வந்துட்டு சுற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம அடமாண்டை விட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ இதுலேருந்து வரக்கூடிய இந்த ஒத்த கயிறு இருக்கு இல்லையா, இந்த கயிறை பிடிச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும், அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி வந்துட்டு நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு 10 அடி நீளத்துக்கு நைலான் கயிறு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே, இந்த கயிறு என்ன பண்ணுறோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பிவிசி பைப் இருக்கு இல்லையா, இந்த பிவிசி பைப் வழியாக நம்ம உள்ளே விட்டலாம். இப்போ இந்த பாட்டிலோட மவுத்து அந்த பிவிசி பைப்பு உள்ளார விட்டுட்டு நம்ம அணாமண்டை விட்டு ஓட்டிடலாம். வெறுசாக அந்த பாட்டில் மட்டும் அந்த பைப்பு கூட ஓட்டணும் அப்படின்னா ஈஸியாக ஓட்டாது. அதனால் என்ன பண்ணிங்கன்னா, பாட்டிலோட மவுத்தில் கொஞ்சம் நூலை வந்துட்டு சுற்றிடுறேன். இப்போ இந்த பைப்புக்குள்ளார வச்சுட்டு கொஞ்சமாக அணாமண்டை விட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து பிடிச்சிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாட்டில் நம்ம பைப்பு கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கயிறும் வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் இந்த எண்டில் நம்மளுக்கு வெளியில் வந்துருச்சு. இப்போ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா, இந்த பைப்புக்குள்ளார போகிற மாதிரி ஒரு 1 இன்ச்சில் பிவிசி பைப்பு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பைப்புக்குள்ளார இந்த பைப்பை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் ஒரு பைப் மாட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி பிவிசி எண்டு கேப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த எண்டு கேப்பை நம்ம இந்த இடத்துல போட்டு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா இந்த எண்டு கேப்பில் சென்டரில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். இப்போ இந்த பைப் வழியாக வெளியில் வந்துருக்கக்கூடிய இந்த நைலான் கயிறை இந்த எண்டு கேப்பில் நம்ம ஓட்ட போட்டுருக்கோம் இல்லையா, அது வழியாக உள்ளார விட்டு வெளியில் எடுத்துகிட்டு இந்த எண்டு கேப்பை இந்த 1 இன்ச் பிவிசி பைப்பு கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நைலான் கயிறை லைட்டாக இழுத்துட்டு அந்த எண்டு கேப்பை ஒட்டின மாதிரி ஒரு முடிச்சை போட்டுக்கிறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கயிறை வந்துட்டு கட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் அடமான விட்டோம் அப்படின்னா இந்த முடிச்சு வந்துட்டு நம்மளுக்கு அவராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேங்கோ ஃப்ளக்கர் இப்போ ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. சின்னதாக ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாட்டர் கேனில் 5 இடத்துல நம்ம இப்போ கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. என்ன அப்படின்னா மாங்காயில் போய்ட்டு மாட்டிட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருவிட்டு வந்துடுது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டிலில் 4 இடத்துல கட் பண்ணி முன்னாடி என்ன பண்ணணுமோ அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கயரெல்லாம் வந்துட்டு போட்டுக்கிட்டேன். இதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு மாங்காய் பறிக்க முடியும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மாங்காய் வந்துட்டு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் பிவிசி பைப் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பிவிசி பைப்பை பிடிச்சி நம்ம பேக் சைடில் இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாட்டில் வந்துட்டு இந்த கை மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகேவா, திருப்பி நம்ம அந்த பைப்பை உள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த பாட்டில் வந்துட்டு திருப்பி வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். அப்படியே நம்ம மாங்காவில் மாட்டி இழுத்தோம் அப்படின்னா மாங்காய் வந்துடும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாவ், வேறு லெவலுங்க. நம்மளுக்கு மாங்காய் இப்போ பாட்டிலுக்குள்ளார வந்துருச்சு. எடுக்கிற மாதிரிங்க. இப்போ இந்த மாதிரி பறிக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், கல்லை விட்டு அடிக்கிறோம் இல்லை அலக்கால பறிக்கும் கீழே வந்து உழுவுது அப்படின்னா எந்த இடத்துல அடி வாங்குதோ அதை வந்துட்டு நம்ம பழுக்க வச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் கருப்பாக வரும், இல்லைன்னா அழுகி போகிறதோட வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்படி பறிக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மாங்காய் கிடச்சிட்டு பார்த்தீங்களா. இந்த டூலை யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாகலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஒரு 10 அடி நீளம் பைப் போட்டிருக்கோம். 10 அடி நீளத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அந்தளவுக்கு ஆட்டம்லாம் இல்லை. மாங்காவை பறிச்சதுக்கப்புறம் தான் ஆடுது தவிர மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. இந்த டூலை வச்சுட்டு ஒரு மாங்காய் பறிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு அலக்க வச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு பழத்தை நம்ம பறிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து உளுந்துச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பழம் பறிக்கிறதுலாம் இந்த டூல் வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மரத்தில் இருக்கக்கூடிய மாங்காய் ஒரு வாட்டி கூட அந்த மரத்திலேயே பழுத்து நான் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை பழமாக இருந்து பறிச்சோம்னு வச்சுங்களேன், இதோட ரிசல்ட் வந்துட்டு அப்பயே நம்ம பார்த்தலாம். ஏன்னா நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு பழம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சீத்தா பழம்லாம் நம்ம பறிச்சோம் அப்படின்னு வச்சுக்கலாம், பழுத்து போன பழத்தை கீழே வந்து உழுந்துச்சு அப்படின்னா டப்புன்னு தெரிச்சு போயிடும் அலக்கமாக வச்சு பறிக்கும்போது. அதுவே இந்த டூலை போட்டு பறித்தோம் அப்படின்னா சேஃபாக அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்க போது அழகாக கீழே இறக்கி நம்ம பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்கள் வீட்டில் மாமரம் இருந்துச்சு, அதனால் மாங்காய் பறிச்சு காமிச்சோம். ஒருவேளை நீங்கள் இந்த டூலை உங்கள் வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கா, எதை பறிப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.